ஹே கைஸ், நீங்க யோசிச்சிருக்கீங்களா? எதுக்காக இந்த மெசேஜஸ்ல எமோஜிஸ் யூஸ் பண்றோம்னு? அது சிம்பிள் டெக்கரேஷனுக்காக மட்டும் இல்ல. அதுக்கு பின்னாடி சைக்காலஜி இருக்கு. எமோஜிஸ் ஜஸ்ட் கியூட் ஐகான்ஸ் இல்ல. நம்ம ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். வேர்ட்ஸ்ல புரியாத எமோஷன்ஸையும் கன்வே பண்ணும். ஸ்மைல் யூஸ் பண்ணினா போதும், உங்க ஹாப்பினஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் ரொம்ப ஃபாஸ்டா கன்வே ஆகும். லாங் சென்டென்ஸ் டைப் பண்ண வேண்டாம். டெக்ஸ்ட் சம்டைம்ஸ் சீரியஸாவோ ரூடாவோ தோணும் போது ஜஸ்ட் ஒரு விங்கிங் எமோஜி ஆட் பண்ணினா டோன் ரொம்ப சாஃப்டா ஃபீல் ஆகும். ஸோ அது மட்டும் இல்ல, எமோஜிஸ் மெசேஜஸ்ல ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் எப்படி பண்றோம், நேர்ல பார்த்து பேசுற மாதிரி ஃபீல் ஆகும். ரிசர்ச்சர் சொல்றாங்க, ஆஃபீஸ் இமெயில்ல எமோஜி யூஸ் பண்ணினா உங்க பர்சனாலிட்டி ஃப்ரெண்ட்லியாவும் அப்ரோச்சபிளாவும் தெரியுமா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க எமோஜிஸ் யூஸ் பண்ணும்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது டெக்கரேஷனுக்காக மட்டும் இல்ல, உங்க ஃபீலிங்ஸை எஃபெக்டிவா கன்வே பண்றதுக்காகவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.